ஹலோ லவ்லீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு டிஸ்டர்பிங்காக ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அப்போ தான் டெலிவரி ஆகியிருக்கு. அந்த குழந்தைய வந்து அந்த அம்மாட்ட காட்டிகிட்ருக்காங்க. எந்த டெலிவரியாக இருந்தாலும் சரி, நார்மலோ சி செக்ஷனோ, ஆனால் அந்த குழந்தை பிறந்த அந்த மொமெண்ட்டு அந்த அம்மாவா எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். என்னாலலாம் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ தூரம் ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. பட் அவங்க ஃபேஸில் வந்து நெய்தர் ஹாப்பி நார் சேட் ரெண்டையுமே என்னால் பார்க்க முடியல. அவங்க ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ரீஸ் மோடில் இருக்காங்க. எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே அந்த அம்மா வந்து காட்டவே இல்லை. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இது அவங்களுக்கு செகண்ட் டெலிவரி. செகண்ட் பிறந்தது வந்து பெண் குழந்தை. ஃபஸ்ட்டும் அவங்களுக்கு பெண் குழந்தை, இப்போ செகண்டாகவும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதனால் அவங்க அப்படி இருக்காங்க. உடனே கையில் தூக்கி வச்சுட்டு இருந்த டாக்டர் அம்மா அவங்க சொல்கிறாங்க, இப்போ என்ன உனக்கு பெண் குழந்தைனா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் பொண்ணு நல்ல படிப்பா, நல்ல பொண்ணாக வளருவா, அவன் நல்லபடியாக உன்னை பார்த்துப்பா, நீ வேணா பாரேன் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. சரி, இப்போ என்ன, இந்த பெண் குழந்தைய நான் எடுத்துகிட்டு போகட்டா, நான் வளர்த்திக்கவான்லாம் கேட்குறாங்க. அப்போ கூட அவங்க முகத்தில் எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே மாறலை. அப்புறம் அவங்க அந்த குழந்தைய கன்னத்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு, நீ அம்மாவுக்கு உம்மா கொடுத்தாங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லு சாமி அப்படின்னு அந்த டாக்டர்மா அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. பக்கத்தில் கொண்டு போகிறாங்க, கன்னத்தோட கண்ணை வைக்கிறாங்க. ஐயையோ, எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் அவங்க அப்படியே இருக்காங்க, கல் மாதிரி. பார்க்கவே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த வீடியோ. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த குழந்தை இவ்வளோ தூரம் ட்ராமடைஸ்டாக இருக்கிற அம்மா கிட்ட எப்படி அது வளரும். பெண் குழந்தைகள் சாதாரணமாகவே வளரும்போது நிறையா டிஃபிகல்ட்டிஸ், நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பெண் குழந்தைலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளரப்போகுதுன்றதை நினச்சாலே எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அம்மாக்கள் வந்து நார்மலாக இருந்தாலே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அது இதுன்னு குழந்தைங்களை ப்ராப்பராக வளர்த்த முடியாது. இதில் 2 பெண் குழந்தை மாதிரி சொசைட்டி ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை போடுதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த டிஸ்கிரிமினேஷன்லேருந்து எப்போ தான் நம்ம வெளியே வருவோமோ எனக்கே புரியலை.